முதல் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாரு அவங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்க தான் சொன்னீங்க. அது எப்படி சொல்ல முடியும்னா சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கா நீ என்ன போலீஸ் ஆளா இல்ல போலீஸ் ஆளா இல்ல அப்ப விட்டுருங்க. நீங்க எப்படி கேள்வி கேட்கிற உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் பதில் சொல்ற உரிமை இருக்குன்னா யாராது யாராது உள்ள வேண்டா கத்துறது சொல்லிக்கிட்டே கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்க மாட்டேன் இருக்கிறவங்க சும்மையா சார் ஜேடி கேள்வி நீங்க கேட்கற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க சும்மா உனக்கு தான் பேசுறது எனக்கு பேசுறது ஏன்னா சும்மா சும்மா அவன் ஜேடி என்ன கொம்பா ஜெயலலிதா குண்டக்க மண்டக்க திட்டுவேன் கமல் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க என்ன ஜெயலலிதா கையை காலை விட்டு போடுமா. சரி நீங்களே போய் சொல்லுங்க ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல பயப்படுவீங்க பத்திரிகைகளை நீங்க ஆமா பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க போய் கேளுங்க பிரஸ் மீட் கொடுங்கன்னு கேளுங்க. கடைசியில் வந்து என் மூஞ்சியை மறைச்சிருங்க போலீஸ் இல்ல சார் அவர் பேர் நம்ம ஏசி மோகன்ராஜுங்க ஆத்தாக்கியிருக்காரு. என்ன அதனால என்ன நான் என்ன கேட்கிறேன் தாக்கத்தான் செய்வாங்க. இந்த அம்மா சொல்லித்தானே ஜெயலலிதா சொல்லித்தானே இது வரைக்கும் அவங்களா செய்யணும்னு செய்யறாங்க. ஜெயலலிதா சொல்லித்தானே இவ்வளவு நடக்குது பாருங்க நாளையிலிருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்றங்கிறது பொறுத்து இருந்துதான் இந்த வேடிக்கை தெரியும். ஏன் ஆத்திரப்படும் ஆத்திரப்படல இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நினைக்க தெரிய மாட்டேங்குது. அந்த அம்மா கெட்ட நேரம் பிடிச்சிக்கிச்சு நான் நினைக்கிறேன். எல்லா அதாவது ஜெயலலிதா கெட்ட நேரம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஏன்னா அதாவது கட்சிகள் வெவ்வேறு எந்த எல்லாருடைய நோக்கமும் எண்ணங்களும் ஒண்ணுதான் நாமத்திரம் மறந்துடக்கூடாது. அதாவது அதான் அது எப்படி சொல்ல முடியும்னா சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கா நீ என்ன போலீஸ் ஆளா இல்ல போலீஸ் ஆளா இல்ல அப்ப விட்டுருங்க என்ன பத்திரிக்கை யோசிக்கிறாங்க நீங்க என்ன பத்திரிகை தெரிஞ்சுக்கலாம். தினமலர் நீங்க எல்லா கேள்வியும் கேட்பீங்க. நீங்க எப்படி கேள்வி கேட்கிற உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் பதில் சொல்ற உரிமை இருக்குன்னா எல்லாம் ஒன்னா பிரச்சனைன்னு வரும்போது தமிழ்நாடு பிரச்சனை இரிகேஷன் இளங்கொண்டு அது எந்த அளமை நீங்க நினைக்காதீங்க. எல்லாம் அவர் எஸ்ஆர்பி வந்தாரு நீங்க மாமாக்கா 30 தடவை நான் போட்டேன் நேற்று ஒரு நாள் தானே இருந்து ஒரு நாள் எல்லாரையும் நான் பார்த்து 30 தடவை போன் பண்ணேன். அவர்கிட்ட பிஏ நம்ம பிஏ பெறலாம்னு சொல்ல ஜெய்சலன் ரமேஷ் அண்ட் சாமிநாதன் அன்புமணி பிஏ அன்புமணி ஒரு ஃப்ரெண்டு தானே தர்கார் பின்னாடி என் மச்சனை அவருடைய நல்ல ஃப்ரெண்டு விஷ்ணு பிரசாத் நல்ல ஃப்ரெண்டு. எவ்வளோ தடவை எங்கெங்கெல்லாம் 9 மணிக்கு தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே லிஸ்ட் என்ன வராங்கிறேன். ஒரு ஜெயா டிவியில் இல்லை நீங்கள் ஜெயா டிவி பேச மாட்டேன் சொல்லுங்க எல்லாம் இல்லை கேள்விகள் நீங்கள் சார் விம்புக்குனே கேட்பாரு சார் ஜெயா டிவி விம்புக்குனே கேட்பாரு. உங்கள் பேட்டியெல்லாம் வேகமாக தேவையில்லாமல் கெட்டு போயிரு. நீங்கள் கம்பௌண்ட் இருக்கா இல்லாட்டி நான் திட்டுவேன் குண்டக மண்டக்க திட்டுவேன் ஜெயலலிதா குண்டக மண்டக்க திட்டுவேன். கேள்விக்காக கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார். ஜெயா டிவி கேள்வி நீங்கள் கேட்குற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்கள் பேசுறீங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க சும்மா உனக்கு தான் பேசுறது எனக்கு பேசுறது ஏன்னா சும்மா சும்மா அவன் ஜேடி என்ன கொம்பா மலைச்சிருக்கேன் இல்ல இதனால எல்லா பிரச்சனையும் தான் கேடுதுங்கிறேன். சரி நீங்களே போய் சொல்லுங்க சேர்ந்து வந்ததுனால நாளைக்கு ஜெயலலிதா இந்த ஊரை விட்டு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கூட ஏன் அது மாத்திரம் எழுதுங்களேன் பாப்பா என்ன ஜெயலலிதா கையை காலை வெட்டி போடுமா ஏன் பயப்படுறீங்க ஓடுன்னு சொல்லுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஓடுன்னு எழுதுங்களேன். யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறீங்க. ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது போதுங்களா
2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்க. பயப்படுவீங்க பத்திரிகைகளை. நீங்க ஆமா பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க போய் கேளுங்க. பிரஸ் மீட் கொடுக்கன்னு கேளுங்க. உங்களை இவ்வளவு பேர் நிக்க வச்சனே நீங்க கேளுங்க பார்ப்போம். பிரஸ் மீட் கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா? முதலாளிகள் சொன்னா நீங்க போவீங்க, இல்லாட்டி போக மாட்டீங்க. அந்த பக்கமே பேசுற மாதிரி மக்கள் ஒரு நிர்ணயம் போட்டாங்க. அப்போ அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க அப்ப எந்த பத்திரிகை? நீங்க எந்த பத்திரிகை? ஜேர்னலிஸ்ட் தானே, நியூஸ் செவன் தானே. நீங்க நியூஸ் செவன்ல இருக்கீங்களா? நான் பார்ப்போம். அன்னைக்கு வந்து நீ கேட்குற நீங்க பார்ப்போம். இப்போ 5000 ஒரு உதாரணத்துக்கு 5000 ரூபா ஒரு ஒரு டிவியில் கொடுக்குறாங்க. உள்ள டிவியில் 10,000 ரூபா கொடுத்தா மாறாமையாக இருப்பாங்க. அவங்க குடும்பம் சொல்லலை. இதெல்லாமா நம்ம சொல்றது. நீங்க விவி மினரல்ஸ் தானே, டிவி மினரல்ஸ் வைகுந்தராஜ் சொல்லாங்க. நீங்க ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு அது டிவி இருக்கு. ஒரு சவால் விட்டு இருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல தவறுன்னு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போகணும். மாண்புமிகு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.